Taste the Daily. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் பயணிகளே பேருந்தை தள்ளிச் சென்ற சம்பவம் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஓசூரிலிருந்து ஆம்பூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து திடீரென பழுதாகி நின்றது. ஓட்டுநர் பேருந்தை இயக்க நீண்ட நேரம் போராடியும் பேருந்தை இயக்க முடியாததால் பயணிகளே பேருந்தை தள்ளிச் சென்றனர். அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் அலட்சியம் காட்டி வரும் ஸ்டாலின் அரசு மக்கள் நலனில் சிறிதேனும் அக்கறை கொண்டு காலாவதியான பேருந்துகளை சீர் செய்தும் மக்களுக்கு தேவையான புதிய பேருந்துகளை இயக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் சந்திரபுரம் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொன்னன் வட்டம் பகுதியைச் சேர்ந்த சிவா என்பவரின் மனைவி சந்தியா. இவர் வீட்டில் தனியாக வசித்து வந்த நிலையில் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் சந்தியாவின் உடலை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இது கொலையா தற்கொலையா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் NLC சுரங்கத்தில் தொடர் மழையால் நிலக்கரி வெட்டும் பணி நிறுத்தப்பட்டது. நெய்வேலி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. இதனால் NLC இந்திய நிறுவனத்தின் 3 சுரங்கங்களிலும் நிலக்கரி வெட்டும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. மின்சாரம் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரியை கையிருப்பு வைத்திருப்பதால் மின் உற்பத்தியில் எவ்வித பாதிப்பும் இல்லை என நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே மியான்மர் நாட்டு மூங்கில் படகு ஒன்று கரை ஒதுங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோரைக்குப்பம் கிராமத்தில் ஆட்கள் யாருமின்றி மூங்கிலால் செய்யப்பட்ட படகு ஒன்று கரை ஒதுங்கியது. தகவல் அறிந்து சென்ற கடலோர காவல் மற்றும் மீன்வளத்துறை இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அண்மையில் வேதாரண்யம் மற்றும் நாகப்பட்டினம் அருகே இதேபோல் படகு கரை ஒதுங்கியது குறிப்பிடத்தக்கது.